பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை காண்க. Find the number of zeros of the following polynomials represented by their graphs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் கொடுத்துட்டாங்க. இதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கிராஃப் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இதுதான் வந்து 0 பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டும் வந்து மீட் பண்ணுற இடம் இந்த பாயிண்டில் மீட் பண்ணிச்சுனாலே கண்டிப்பாக அது 0 வேல்யூ மீட் பண்ணும். ஸோ 1 and 2 எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணிச்சுன்னா 1 and 2 ஓகேங்களா. ஸோ 2 பாயிண்ட்ஸு. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். இதில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுது? 1 2 3. இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மீட் பண்ணுது? 1 2 3. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது, எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 0. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது? ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸை எது டச் பண்ணியிருக்கு? ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்ன? 1. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஆக்சிஸை எந்த பாயிண்ட் டச் பண்ணியிருக்கோ அந்த பாயிண்ட்டை நம்ம கவுண்டில் எடுத்துக்கணும். அதுதான் சிம்பிள்.